ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் பயிற்சி 4.1ல் ஃபஸ்ட்டில் 4 கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க, கொடுக்கப்பட்ட இடப்பெயர்வை பயன்படுத்தி ஒவ்வொரு புள்ளியின் புதிய நிலையை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 2 வலது பக்கமாகவும் 4 கீழ்ப்பக்கமாகவும் போகணும். அப்போ இந்த இடத்துல இருக்குது, இந்த புள்ளியிலேருந்து 2 போகணும். அப்போது இது 1 இது 2 கீழே 4 வரணும். அப்போ இது 1 2 3 4. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வரும். அப்போது இது பார்த்திங்கன்னா இது A' உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்டெப் வரும். அடுத்தது 2வது கொஷின் பாருங்கள், 6 மேல் பக்கமாக போகணும். அப்போ இங்கே இருக்குதுன்னா 6வது பக்கமாக போகணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 கரெக்டாக இந்த இடத்துல வருதுங்களா? அப்போது இதுதான் K'. அதுதான் 2வது ஆன்சர். அதுக்கப்புறம் 3வது கொஷின் பாருங்கள், 3 இடது பக்கமாகவும் 5 கீழேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 இடது பக்கமாக இங்கே புள்ளி இருக்குதுன்னா இது 1 இது 2 இது 3, அதுக்கப்புறம் 5 கீழே, இது 1 2 3 4 5. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு புள்ளி வரும். இது T' குறிச்சிக்கோங்க. அடுத்தது எஸ் பாருங்கள், 4 வலது பக்கம் 3 கீழே. அப்போது 4 வலது பக்கம்னா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போது 1 2 3 4 மேலே 3னா 1 2 3 இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. இது S' குறிச்சிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இடப்பெயர்வு நம்ம எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிட்டோமா? புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.